அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். நடிக்கணும், எப்போ நடிக்கக்கூடாது, எப்போ என்ன பண்ணணும் தெளிவாக முடிவெடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வச்சுருக்காங்க. அதனால தான் சொல்கிறோம், இது சாதாரண படமாக மக்களோ இல்லை கட்சி நிர்வாகிகளோ இல்லை பொதுமக்களோ பார்க்கலாம். அவருடைய இத்தனை வருஷம் உழைப்பு, கடந்த 3 வருஷம் அவர் பட்ட கஷ்டங்கள் தான் அந்த படத்தில் தெரிஞ்சது. ஏன்னா இன்னைக்கு முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு பார்க்கப்படும் அந்த படம் சாதாரண படமாக பொதுமக்களோ யாரும் பார்க்கவில்லை. அவருடைய பட்ட கஷ்டங்கள் தான் வந்திருக்கு. அவர் எல்லா விஷயத்தையும் அவர் தெளிவாக என்ன பண்ணணுமோ அவர் தெளிவாக முடிவெடுத்தார். அதனால் எல்லாம் இது பண்ணலாம். பட் அவருடைய முடிவு, தலைவருடைய முடிவு, அவர் ஏற்கனவே என்ன முடிவு எடுத்தாரோ எந்த முடிவில் அவர் ஸ்ட்ராங்காக இருப்பார். இல்லை, திமுக இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். 5 வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க? நீட்டை நிறுத்திடுவேன், நீட்டுக்கு ரகசியம் இருக்குன்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் உதயநிதி சொன்னார். கொஞ்சம் கூட நீங்க சொன்ன வார்த்தைக்கு கேட்டா அதுக்கு இப்போ வரைக்கும் பதில் இல்லை. நாங்க நீட்டை நிறுத்துறதுக்கு இல்ல நீட்டை உடனே ஒரே கையெழுத்தை நிறுத்துவோம், அதுக்கு என்கிட்ட ரகசியம் இருக்குன்னாரு. தெரிஞ்சு பேசினாலும் தெரியாம பேசினா. ஆனா இப்போ வரைக்கும் தெரியுது உதயநிதிக்கு பார்லிமெண்ட்லாம் என்னன்னு தெரியாது, சட்டம்னா என்னன்னு தெரியாது, ஒரு தேர்வு எப்படி நடத்தப்படுது, அதை எப்படி நிறுத்தணும் கூட தெரியாம ஒரு ஜெயிச்சு இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறார். திமுக நீட்டு பத்தி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. இது வரைக்கும் ஆக்கப்பூர்வமா எதுவும் செய்யல. நீட்ல கண்டிப்பாக ஒன்றிய அரசு அவர்கள் பார்லிமெண்ட்ல சட்டப்பூர்வமா நிறைவேற்ற நீட்டு தேவையில்லைங்க எங்களோட இது. மாணவர்களுடைய போராட்டத்தில் போய் தேவையில்லாமல் ஸ்டிக்கர் ஒட்டினால் அசிங்கப்பட்டு தான் வருவாங்க திமுக. கண்டிப்பா ஏன்னா இதை மாணவர்கள் அங்கங்கே அவர்களுடைய புரிதலுக்கு ஏற்று அவங்க அங்கங்க ஒரு சில பேர் டெல்லி ஆதரிச்சு பண்றாங்க, ஒரு சில பேர் அவங்களுக்கு நீட்டு வேண்டாங்கிறாங்க. அவங்க இருக்காங்க. தேவையில்லாமல் இவர்கள் அரசியல் செய்ய எதுவும் இல்லைன்றதுக்காக மாணவர் போராட்டத்தை போய் அசிங்கப்படுத்த வேண்டாம். அங்கங்க போய் இந்த மாதிரி போய் அசிங்கப்பட்டு வர வேண்டாம். இதை பற்றி நீட்டை பத்தி பேசுறதுக்கு திமுகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது. முதலாவது இல்ல, ஒப்பந்த தொழிலாளர் பத்தின கணக்கெடுப்பும் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா முதல்ல இந்த இருக்கிற மற்ற வேலை இதெல்லாம் நம்ம நிரப்பும் பணிகள்ல ஈடுபட்டிருக்கோம். மற்ற எல்லாத்தையும் சீரமைக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பா அந்தந்த நேரத்தில் அதை சீரமைக்கும். நன்றி. நீட் தேர்வு வேண்டாம் என்பதே தாவேகாவின் நிலைப்பாடு என்று அமைச்சர் நிர்மல்குமார் பேசியிருக்கிறார். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதை கண்டிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வை பற்றி பேச திமுகவுக்கு அருகதை கிடையாது, அரசியல் செய்ய எதுவும் இல்லை என்று மாணவர் போராட்டத்தை திமுக கையில் எடுத்திருப்பதாகவும் குற்றஞ்சாட்டியிருக்கிறார் அமைச்சர் நிர்மல்குமார்.